ஷேய் இல்லை கேட்டுக்கோ, நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நீதியை தவறி போச்சு. அதான் இன்றைக்கி சித்திரை 1. இன்னையிலேருந்து தீ மாதிரி இந்த 10 நாளில் இந்த அரசியல்வாதியை நொறுக்கி விட்டுருவார். வரமாட்டான், அப்படியே குறைப்பான். அப்படியே எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வர அப்படியே நிப்பாட்டியே போயிடுவான். ஏன்னா கணக்கை பார்ப்பான். போட்டாரா கடிக்க விட போகிறாரு. நம்ம உள்ள சிக்கலில் மாட்டிட்டோம்னா நம்மளை கடித்து குதறிடுவோம். இவர் ஏற்கனவே விட்டுக்கிட்டே இருப்பார் கணக்கு. நம்ம தான் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தமிழ்நாட்டுக்காரப்ப மூளையை திரிப்பான். கணக்கு பார்த்தோம்னா அப்படியே ஒதுங்குவான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரமாட்டான். இப்போ பார், இந்த 10 நாளுக்குள்ளே 8 நாளுக்குள்ளே இவனை ஒரு வேலை அப்படியே ஒதுங்கிடுவான். போட்டார், கணக்கு போட்டார். நம்மளை கடித்து குதையிடுவாங்க. 2 தொடையை கிழிச்சு எறிஞ்சிருவாங்க. குடலை கீழே வெளியே. அப்போ மூளை திருப்புதார். இன்றைக்கி சித்திரை 1, இன்றைக்கி தமிழ் வருஷப்பிறப்பு, தமிழ் மாதம். சரியா? இன்னையிலேருந்து மூளை திருப்பி அப்படியே கடிச்சு அப்படியே குதறி நடு ரோட்டில் குதறு விட்டாரா கொடல் அந்த மாதிரி வரும். திரைலோகத்தில் விடுவான் கணக்கு. பார், இந்த அமைச்சர் எம்எல்ஏ எம்பி மந்திரி இருந்தவன் பூரா குடல் பூரா மண்டை பாரா ரோட்டில் காட்டில் கட்டக்குன்னு கணக்கு இட்டுருவான். அமைதியாக போ. குர்சியில் உட்காந்துட்டாரு விஷ்ணு பிரமா முனியப்பன் சூரியன். கணக்கு முக்கால் சாத்தியம் குர்சியில் உட்காந்து உச்சியில் உட்காந்துருக்காரு. புரியுதா? நீ நாற்காலி சேரில் உயரமாக நீ உட்கார நினைக்காத. நாற்காலி சேரில் 7 நாட்டு சனி உட்காந்துருக்கான். அரசியல்வாதிக்கு நாற்காலியில் உட்காந்து ஆட்டின 7 ஜெம்மத்தில் 7 ஜெம்மம் இன்றைக்கி முடிக்கிற கணக்கில் இன்றைக்கி 7 நாட்டு சனி அவன் வீட்டு குடும்பத்தை ஆட்டி எடுப்பான். இப்போ ஆட்டி எடுத்து தான் உள்ளே தூக்க முடியும். இவனுங்கள முக்கால் சாத்தியம் ஒழுங்காக போங்கடா, பொத்தி போங்கடா. வாங்கிட்ட பேல விடிய ரேடியோ கொட்டி பூரா கரண்ட்டு பூரா போட்டு விடிய நல்லா கேட்டுக்கப்பா. கோர்ட்டில், நீதிமன்றம் கோர்ட்டில் இவன் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் ஆடுதான். ஆடிட்டு ரேடியோ கொட்டு மேலே கொட்டி மைக்கை பிடிச்சி வாசித்து போகிறான். அப்போ மானிட பிறை வீட்டில் போய் பொத்தி படுக்காங்க. எத்தனை மணிக்கு மேலே? 11 மணி 12 மணிக்கு மேலே போய் பொத்தி படுக்கான். அரசியல்வாதி 10,000 கோடி கீழே வாட்டில் கிடக்கிற முட்டா பைய பூரா ஆணும் பெண்ணும் 10 மணிக்கு மேலே பூட்டி உறங்குதான். கரண்டெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பொண்ணை போல் தூங்குதில்ல. பூரா பறவைகள் பூரா அலறிக்கிட்டு ஓடுது. அம்பூட்டம் மரத்தில் தான் அதுக்கு வீடு வாசல் கொடுத்துருக்காரு. அதுகளுக்கு மரத்தில் தான் வீடு வாசல் கொடுத்துருக்காரு. அது பூரா அலறிக்கிட்டு போகுது. இந்த கண்டாரோலியுமே அரசியல்வாதியால் தூக்கி போட்டே மின்சாரத்தை தூக்கிடுவார். மின்சாரத்தை இன்னைக்கு போட்டார். மின்சாரத்தில் எங்கெங்கே தயாரிக்கணும் அம்புட்டு என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் கணக்கை முடிச்சிடுவார். புரிஞ்சிக்கோ, கோர்ட்டில் புரிஞ்சிக்கோப்பா. பூரா பறவைகள்லாம் பறக்கு. பூரா அங்கங்கே உட்காரோம். என்னடா ஒரு மாதிரியா ஊன்னு கற்று தான் நம்மளை கொல்ல போகிறான்னு அது அந்த அலர்ச்சியில் பறக்கு. அதுக்கு நிம்மதியான தூக்கம் 6 மணிக்கு மேலான அதுக்கு நிம்மதியாக கொடுத்துருக்காரு. பறவைகள், விலங்கு, அதுதான் ஐயா கடவுளை பார்த்து கும்பிடுது. இந்த மானிடப்பே நாத்தம் முடிச்ச முட்டா புரிஞ்சிக்கோடா. கால் சத்தியம் வெள்ளை வேட்டி வெள்ளைச்சட்டை கெட்டி வெளியே வரடா. நாத்தத்தில் தான்டா வெளியே வர. சுத்தமாக தூயமாக வர்ற ஏழை எளிய மக்கள் தான் வருவான். அலங்கோலமாக வருவான். பார்த்தியா? அவனை பார்த்து தான் ஐயா ஆசீர்வாதம் கொடுப்பார். இந்த வெள்ளையும் சொல்லியமாக போட்டுக்கிட்டு பட்டி அடிச்சுக்கிட்டு என்னையும் பாரு மோரே பாருன்னு வருவான் பாரு அரசியல். திருட்டு குய் மக்கள். கால் சத்தியம்டா.